சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஈரான் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளது. கார்முஸ் ஜலசந்தியை திறக்க கோரிக்கை. டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி தகவல். அமெரிக்காவின் செயல் கடற்கொள்ளைக்கு சமம். ஐநா சபையில் ஈரான் கடும் கண்டனம். ஈரானின் நிழல் வங்கி மற்றும் சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா கடும் தடை. ஆபரேஷன் எகானாமிக் பியூரி தீவிரம். சர்வதேச எண்ணெய் சந்தையில் அதிரடி. OPEC அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விலகல். ஈரான் முற்றுகை. எகிறும் எண்ணெய் விலை. பனாமா கால்வாயில் குவியும் கப்பல்கள். Fourth Monkey Connect coming soon. ஈரான் நாடு தற்போது பெரும் பொருளாதார மற்றும் அரசியல் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாகவும் அந்த நாட்டு தலைவர்களே இதனை தன்னிடம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் இது குறித்து வெளியிட்டுள்ள பதிவில், ஈரான் தற்போது ஒரு சரிவு நிலையில் இருப்பதாக எங்களிடம் தெரிவித்துள்ளது. அவர்கள் தங்கள் தலைமைத்துவ சூழலை சீர் செய்ய முயற்சி செய்து வருகின்றனர். இந்த சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தியை கூடிய விரைவில் திறக்குமாறு அவர்கள் எங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்குமாறு அந்நாடு அமெரிக்காவிடம் கோருவது சர்வதேச அரசியலில் முரணான ஒன்றாகவும் முக்கிய திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ஈரான் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க அந்த நாட்டு துறைமுகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் கப்பல் போக்குவரத்து செல்ல முடியாதபடி முற்றுகையை நீட்டிக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. நேரடி ராணுவ மோதல் அல்லது குண்டுவீச்சை விட இத்தகைய முற்றுகை மூலம் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முடக்குவது குறைவான ஆபத்துடையது என ட்ரம்ப் கருதுவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் உலக நாடுகளின் கவனம் தற்போது ஈரான் மீது திரும்பியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சமீபத்தில் மாஸ்கோவில் அதிபர் புதினை சந்தித்து பேசினார். அப்போது ஈரானுக்கு ரஷ்யா தனது முழு ஆதரவையும் வழங்கும் என புதின் உறுதி அளித்துள்ளார். அமெரிக்காவின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸை சந்தித்த ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை மன்னர் சார்லஸ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸெட் அதிபர் ட்ரம்பை தவறாக வழிநடத்துவதாக அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் ஏற்கனவே கவலை தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான பிடியை அமெரிக்கா இறுக்கி வரும் சூழலில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா வலுக்கட்டாயமாக பிடித்து வைத்திருப்பதை கடற்கொள்ளை என்று வர்ணித்துள்ள ஈரான் இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் முறைப்படி புகார் அளித்துள்ளது. ஈரானின் ஐநா தூதர் அபின் சஜ் திரவானி ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள கண்டன கடிதத்தில் கூறியிருப்பதாவது, அமெரிக்கா தனது உள்நாட்டு சட்டங்களை காரணம் காட்டி சர்வதேச கடல் எல்லையில் பயணிக்கும் ஈரானிய கப்பல்களை கைப்பற்றுவது முற்றிலும் சட்டவிரோதமானது. இத்தகைய செயல்கள் சட்டப்பூர்வமான சர்வதேச வர்த்தகத்தை பாதிப்பதோடு மற்ற நாடுகளின் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் செயலாகும். அமெரிக்காவின் இந்த நடத்தை சர்வதேச சட்ட விதிகளுக்கு எதிரானது. இது எதிர்காலத்தில் ஒரு தவறான மற்றும் அபாயகரமான முன்னுதாரணத்தை சர்வதேச கடல்சார் விவகாரங்களில் ஏற்படுத்திவிடும். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் அதன் எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல்களை அமெரிக்கா அண்மை காலமாக கண்காணித்து வருகிறது. சில சமயங்களில் ஈரானிய கப்பல்களை கைப்பற்றி அதில் உள்ள எண்ணெயை அமெரிக்கா ஏலமிடுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதனைத்தான் ஈரான் தற்போது கடல் கொள்ளை என்று சாடியுள்ளது. எந்தவொரு உள்நாட்டு சட்டமும் சர்வதேச சட்டங்களுக்கு மேலானது அல்ல என்று குறிப்பிட்டுள்ள தூதர் இரவானி தனது நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க ஈரான் தயங்காது என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த புதிய மோதல் ஏற்கனவே பதற்றமாக உள்ள மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் பொருளாதாரத்தை முற்றிலுமாக முடக்கும் நோக்கில் அந்த நாட்டின் ரகசிய நிதி வலையமைப்புகள் மற்றும் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெயை வாங்கிய சீன சுத்திகரிப்பு ஆலைகள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் நிழல் வங்கி வலையமைப்பை இயக்கி வந்த 35 குழுக்கள் மற்றும் தனிநபர்கள் மீது அமெரிக்கா வெளியுறவுத்துறை செவ்வாயன்று தடைகளை அறிவித்தது. சர்வதேச தடைகளை தவிர்த்து சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ய ஈரான் இந்த வலையமைப்பை பயன்படுத்தி வந்ததாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த நிதி அமைப்பை பயன்படுத்தி ஏவுகணைகள், ஆயுதக்கூறுகள் மற்றும் பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி உதவி அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய மேட்டுக்குடியினர் சலுகைகளை அனுபவித்து வரும் நிலையில் அந்த நாட்டு பொதுமக்கள் மோசமடைந்து வரும் பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானிய கச்சா எண்ணெயின் மிகப்பெரிய வாடிக்கையாளரான சீனாவின் ஹெங்லி பெட்ரோகெமிக்கல் சுத்திகரிப்பு நிலையம் மீது ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஈரானின் நிழல் கடற்படையின் ஒரு பகுதி
பகுதியாக செயல்படும் 40 கப்பல் நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களும் இந்த கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டின் தரவுகளின்படி ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் 80% அதிகமானவை சீனாவிற்கே செல்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்காவின் பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நிதித்துறைகள் இணைந்து ஆபரேஷன் எகனாமிக் பியூர் என்ற கூட்டு முயற்சியை தொடங்கியுள்ளன. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி திறனை முழுமையாக துண்டிப்பதன் மூலம் அதன் போர் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது. இந்த தீவிர பொருளாதார அழுத்தம் ஈரானை ஒரு நிரந்தர அமைதி உடன்பாட்டிற்கு வர வைக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்புவதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனும் தெஹ்ரானும் மற்றும் ஒரு சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராகி வரும் சூழலில் அமெரிக்காவின் இந்த அதிரடி தடைகள் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க சொத்துக்கள் முடக்கு மற்றும் வணிக தடைகள் காரணமாக பல சர்வதேச நிறுவனங்கள் ஈரானுடன் வர்த்தகம் செய்வதை தவிர்க்க தொடங்கியுள்ளன. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். உலக அளவில் கச்சா எண்ணெய் சந்தையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பான ஒபேக் அமைப்பில் இருந்து விலகுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 57 ஆண்டு கால உறவை துண்டிக்கும் இந்த அதிரடி முடிவு வரும் மே 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. நாட்டு நலனை கருத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்ததாக அமீரகம் தெரிவித்துள்ளது. இதன் பின்னணியில் பல முக்கிய காரணங்கள் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். எண்ணெய் உற்பத்தியை குறைத்து விலையை உயர்த்துவது தொடர்பாக ஒபேக் அமைப்பின் கட்டுப்பாடு அமீரகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டியாக இருப்பதாக கருதப்படுகின்றது. தனது எண்ணெய் வர்த்தகத்தை எவ்வித கட்டுப்பாடுமின்றி சுதந்திரமாக நிர்வகிக்க அமீரகம் விரும்புகின்றது. ஈரான் விவகாரத்தில் சவுதி அரேபியா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் செயல்பாடுகள் குறித்து அமீரகம் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியா மற்றும் ஈராக்கிற்கு அடுத்தபடியாக ஒபேக்கில் 3வது பெரிய ஏற்றுமதி நாடாக இருந்த அமீரகத்தின் வெளியேற்றம் அந்த அமைப்பிற்கும் அதன் தலைமை நாடான சவுதி அரேபியாவிற்கும் பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. முன்னதாக 2019 கத்தாரும் 2024 தொடக்கத்தில் அங்கோலாவும் இவ்வமைப்பில் இருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற GCC உச்சி மாநாடு பல்வேறு சலசலப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கத்தார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் அப்துல்லா பந்தர் அல் எதைபி கூறுகையில், தற்போதைய சூழல் அமைதியும் இல்லை, போரும் இல்லை என்று குழப்பமான நிலையில் உள்ளது. இது எந்த நேரத்திலும் தீவிரமடையக்கூடிய ஆபத்தான சூழல் என எச்சரித்துள்ளார். ஈரானிய தலைவர்களுடன் ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள ஓமான் இந்த உச்சி மாநாட்டை முழுமையாக புறக்கணித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் சுங்கவரி விதிப்பது தொடர்பான முக்கிய தகவல்களை தனது சக நாடுகளிடம் ஓமான் பகிர வேண்டிய சூழலில் அதன் வருகையின்மை விவாதங்களை கிளப்பியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை அரசியல் லாபங்களுக்காகவோ அல்லது பேரம் பேசுவதற்காகவோ பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கத்தார் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது என கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த முடிவால் ஒபேக் பிளஸ் கூட்டமைப்பின் பிடி தளரக்கூடும் என்றும் சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் அதிகரித்து விலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகை மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தையில் கடும் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து மாற்றுப்பாதையான பனாமா கால்வாயை நோக்கி திரும்பியுள்ளது. ஈரானிய துறைமுகங்களை நீண்டகால முற்றுகையிட அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக வெளியான செய்திகளால் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து 8வது நாளாக அதிகரித்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $111.78 உயர்ந்துள்ளது. WTI கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $100.50 வர்த்தகமாகிறது. அமெரிக்கா ஒரு எண்ணெய் ஏற்றுமதி நாடாக இருந்தாலும் இந்த விலையேற்றம் அந்த நாட்டு உள்நாட்டு சந்தையிலும் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தியுள்ளது. இது அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தி பொதுமக்களின் வாழ்க்கை செலவை அதிகரித்துள்ளது. வரும் நவம்பர் இடைக்கால தேர்தல்களில் இது குடியரசுக் கட்சிக்கு பெரும் சவாலாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் மாதம் போர் தொடங்கியதிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் சூழல் கவலைக்கிடமாக உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஈரான் அங்கு ஒரு சுங்கச்சாவடி முறையை அமல்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கப்பல்கள் அனுமதி பெற வேண்டும் என்றும் கட்டணத்தை சீன ஜுவானில் செலுத்த வேண்டும் என்றும் கோருகிறது. பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளது. ஓமான் வளைகுடாவில் இதுவரை ஈரானுடன் தொடர்புடைய 39 கப்பல்களை அமெரிக்கா திசை திருப்பியுள்ளது. தற்போது நிலவரப்படி சுமார் 2000 கப்பல்கள் மற்றும் 20,000 மாலுமிகள் வளைகுடா பகுதியில் சிக்கி தவிப்பதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூட
மூடப்பட்டதால் கப்பல்கள் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் பனாமா கால்வாயை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. அக்டோபர் மாதம் முதல் கடந்த ஆண்டை விட 300 கூடுதல் கப்பல்கள் இப்பாதையை கடந்துள்ளன. கால்வாயை கடக்க வழக்கமாக $3 லட்சம் முதல் $4 லட்சம் வரை செலவாகும் நிலையில் அவசர அனுமதி பெற சில கப்பல்கள் கூடுதலாக $4,25,000 வரை கட்டணம் செலுத்துகின்றன. எரிபொருள் மற்றும் உர தட்டுப்பாடு காரணமாக உலகம் முழுவதும் உணவு நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை தொடர்ந்து முடக்கப்பட்டால் மில்லியன் கணக்கான மக்கள் பசி மற்றும் வறுமைக்கு தள்ளப்படக்கூடும் என்று கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமைதி திரும்பும் வரை சர்வதேச வர்த்தக பாதைகளில் நிலவும் இந்த இக்கட்டான சூழல் தொடரும் என்று வல்லுநர்கள் கணிக்கின்றனர். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.